இந்த வார் திருப்பி கண்டினியூ ஆகுது. இந்த வார் இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கண்டினியூ ஆச்சுன்னா எல்பிஜி வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா இந்தியா வந்து இப்போது எல்பிஜி ப்ரொடக்ஷன் அப் பண்ணியிருக்காங்க. வாருக்கு முன்னாடி February 27th 28th முன்னாடி எவ்வளோ இருந்தோ அதுலேருந்து 36% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் 65% 70% ஸ்ட்ரைட் ஹார்ம்ஸில் வருது. அதனால் அதோட பிரச்சனை டெஃபினட்டாக வந்துடும். ஃபியூயல் ப்ரைஸே 30% ஏறிது. இந்தியாவில் எந்த ப்ரைஸும் ஏறல. நீ போடுற பெட்ரோலு சென்னை மாதிரி ப்ரைஸில் 100 ரூபாய் 80 பைசா இருக்குது. அவுட் சைடில் 101 ரூபாய் 102 ரூபாய் இப்படி இருக்குது. எங்கேயுமே ஏறல. என்டையர் யூரோப்பியன் பெல்ட் எடுத்திங்கனாலும் 30% ஏறி. 2 months இதே மாதிரி போச்சுன்னா there will be a problem. அப்பார்ட் ஃப்ரம் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ்லாம் நார்மலாக மார்ச் எண்டில் வந்து they will be closing, they will shut us for maintenance அந்த மாதிரி. இப்போ அவங்களோட இந்த கன்சம்ஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவங்களாம் April 1st ஸ்டார்ட் பண்ணால் அவங்களும் எல்பிஜி ரிலேட்டட் கன்சம்ஷன் வைப்பாங்க. எல்பிஜி இஸ் கோயிங் டு பி லிட்டில் சேலஞ்ச் ஃபார் பீப்புள் அண்ட் இது அதோட இம்பேக்ட். மார்க்கெட் ஒரு கிராஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. கோல்டோட விலையுமே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷனால வந்து ரொம்பவே வந்து எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் இந்த சுச்சுவேஷனை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறாங்க? இந்த நேரங்களில் நீங்கள் இதுக்கு வாருக்கு முன்னாடி என்ன லாஜிக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் ஈக்விட்டி மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சேஃபான விஷயம். வார் என்னென்ன டைரக்ஷன் தெரியாது, மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் அ கிரேட் ஐடியா. வேணா நீங்கள் மார்க்கெட் இறங்கியிருக்கு நான் கொஞ்சம் பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் 100 ரூபாய் இருந்தால் 25 ரூபாய் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 75 ரூபாய் உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 month 2 months 3 months 4 months ஸ்ப்ரெட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மை அசெட் கன்சல்டேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேயருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி சார் இருக்கேன்? ஆல்வேஸ் ஃபைன். இப்போ மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு எந்த நியூஸுமே இல்லை. ஈரான் இஸ்ரேல் வார் வந்து போய்கிட்டு இருக்கு. இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப ஏறிச்சு. ஸோ இப்போ எல்பிஜி சிலிண்டருமே வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கு. ஸோ இதனால வந்து எக்கனாமிக்கு எந்த அளவுக்கு சார் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் 101 102 இருக்கு. இறங்கிடுச்சு. திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுனால 100 இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்கள்லாம் இதை பார்க்கணும். ரஷ்யாவிலேருந்து எவ்வளோ க்ரூட் வாங்குறீங்க, ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ க்ரூட் வாங்குறீங்கன்னு. இப்போ ரஷ்யா ஆல்ரெடி கேப்பில் இருக்காங்க 60. அவங்க இங்கே ரேட் ஏறினதுக்கப்புறம் அந்த கேப்லேயே இருக்காங்களா, கேப்பை தாண்டி போயிட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா ரஷ்யா யூஎஸ் தான் சாங்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ யூரோப் தான் கேப் போட்டிருக்காங்க, யூஎஸ் இஸ் நாட் புட் கேப். அப்போ நம்ம அதுலேருந்து அதே ரேட் $60 வாங்குறோமா, வேறு ரேட் வாங்குறோமா, அது ஃபஸ்ட்டு லெவல். இப்போ நம்மள்ட்ட முதல்லே வந்து டிரான்சிட்டில் இருந்து நம்மளுக்கு 40 days 45 days கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறதே நீங்கள் 100லேயே இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 65 வாங்கியிருப்பீங்க, இப்போ 100 வாங்குவீங்க. நம்மளோட வாங்குறது 100 வாங்குறீங்க. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 35 ரூபாய் 35% ஏறினா 50% ஏறி இருக்குது. க்ரூட் உண்டி 50% ஏறி இருக்குது. 65 ரூபாய் இருக்குது, இப்போ 100 ரூபாய் போயிடுச்சு. 50% ஏறி இருக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறோம், நாங்கள் வாட் எவர் ஹிட்டு 1 month 2 months நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்தியா ஆயில் கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வர எண்ட் யூசர்ஸ்க்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜென்ரல் பப்ளிக்கு இந்த ஹிட்டு கிடையாது. இப்போ நான் ஒரு காய்கறி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு காய்கறி. நான் ஒரு கன்சூமர் டியூரபிள்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நான் எங்கே போய் பெட்ரோல் போடுவேன், பெட்ரோல் பங்க்கில் போய். உங்களுக்கு என்ன பெட்ரோல் வேல்யூ, எனக்கு பெட்ரோல் வேல்யூ. அப்போ என்னோட பெட்ரோல் காஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாதா? இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் இப்போ ஏவியேஷன் ஃபியூல் அப்படி கிடையாது. ஃப்ளைட்டு காஸ்ட் மாறிடும். இப்போ ஃப்ளைட்டில் எது போகிறதோ அந்த ப்ரைஸ் ஏற்றணும். பிகாஸ் ஃப்ளைட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரூடுனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பிரச்சனை வரலாம், ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலை அட்லீஸ்ட் ஒரு 1-2 monthsக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பியாண்ட் பாயிண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100லேருந்து திடீர்னு 150 போகுது. கவர்மெண்ட் நினைப்பான் பாஸ் பண்ணிடலாம் வாட் எவர் சார்ஜஸ். ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னா, ஏப்ரல் 24 வரைக்கும் எலெக்ஷன். அப்போ ஏப்ரல் 24 எலெக்ஷன் வரைக்கும் 5 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது அவனுக்கு. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்கிறதுனால 5 இருக்கிறதுனால கவர்மெண்ட் எப்பயுமே எஸ்டேட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் பீரியட்ல தே டோன்ட் இன்க்ரீஸ், தே மே கட் அண்ட் தே டோன்ட் இன்க்ரீஸ். அப்போ டெக்னிக்கலாக தேர் வில் நாட் பி எனி சேஞ்ச் இன் த ஃபியூயல் ப்ரைஸ் டில் அட்லீஸ்ட் ஏப்ரல் 24th. ஏப்ரல் 25th கூட ஏற்றலாம். அப்போ அதனால் அது ரிலேட்டட் பிரச்சனை யாருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. க்ரூடை பொறுத்தவரைக்கும் டிமாண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எல்பிஜி டிமாண்ட் இப்போ எல்பிஜி விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில இடத்துலலாம் அது ஒரு பெரிய இஷ்யூ பேசுகிறாங்க. நான் ஒரு சிலிண்டரை சராசரியாக ஒரு குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 25லேருந்து 30 நாளைக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுறேன். 30 நாளைக்கு எனக்கு 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 ரூபாய் இன்க்ரீஸ். இன்னைக்கு சராசரியாக ஒரு 2 ரூபாய் மேனேஜ் பண்ணாமல் இருக்கிற இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப 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 குறைவு. அதனால் எல்பிஜினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்பிஜியை பிளாக்ல விற்கிறாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. 1400லேருந்து 1600 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிறாங்கன்ட்டு. அது யாருக்கு பிரச்சனைனா, நான் சிலிண்டர் காலியாக இருக்கும், இன்னொரு சிலிண்டர் நான் புக் பண்ண விட்டுருப்பேன். நிறைய குடும்ப நேரத்தில் இது நடக்கும். பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருப்பாங்க, மறந்துருப்பாங்க. அப்புறம் போய் புக் பண்ணாங்க, இப்போ 21 நாள் ஆயிருக்கும். அப்போ அந்த 20 நாளைக்கு உங்கள்கிட்ட அவன்லாம் இப்போ பிளாக் மார்க்கெட்டில் போய் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. 1400லேருந்து 1600 ரூபாய்க்கு இப்போ எல்பிஜி விற்கிறாங்கன்ற. இது ஒரு சைடு. அட்லீஸ்ட் நீ காசு கொடுத்தா கிடைக்கிற அளவில் இன்னைக்கு இருக்கு. இந்த வார் திருப்பி கண்டினியூ ஆகுது. இந்த வார் இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கண்டினியூ ஆச்சுன்னா எல்பிஜி வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா இந்தியா வந்து இப்போது எல்பிஜி ப்ரொடக்ஷன் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ 36% கிட்டத்தட்ட அப் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இருந்ததோ இதுக்கு முன்னாடி, வாருக்கு முன்னாடி February 27th 28th முன்னாடி எவ்வளோ இருந்தோ அதுலேருந்து 36% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் 65லேருந்து 70% ஸ்ட்ரைட் ஹார்ம்ஸில் வருது. அதனால் அதோட பிரச்சனை டெஃபினட்டாக வந்துடும். 1 or 2 months கழிச்சு அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஆனால் அது வந்தால் கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆஸ்திரேலியாலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி, இந்த மாதிரி சில கண்ட்ரிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா ஹை காஸ்ட்டில் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ப்ரைஸே 30% ஏறி இருக்குது. இந்தியாவில் எந்த ப்ரைஸும் ஏறல. நீ போடுற பெட்ரோலு சென்னை மாதிரி ப்ரைஸில் 100 ரூபாய் 80 பைசா இருக்குது. அவுட் சைடில் 101 ரூபாய் 102 ரூபாய் இப்படி இருக்குது. எங்கேயுமே ஏறல. என்டையர் யூரோப்பியன் பெல்ட் எடுத்திங்கனாலும் 30% ஏறி இருக்குது. அவங்களாம் 1.5 யூரோக்கு போட்டிருந்தவங்களாம் நீங்கள் 2.1 யூரோக்கு போடுறாங்க ஃபியூவல். ஸோ அங்கெல்லாம் அவ்வளோ ஃபியூல் இருந்துச்சு. அப்போ அங்கே போய் நீங்கள் எல்பிஜியை வாங்க போனால் என்ன ஆகும்? அவன் அந்த காஸ்ட் இங்கே தான் எடுக்க ட்ரை பண்ணுவான். இப்போ கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணால் கனடாவில் பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றிருந்தானா உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுவான். யூஎஸ்ல ஏற்றிருந்தானா உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுவான். ஏன்னா இப்போ பிரெண்ட் ஏறி இருக்கு, WTI க்ரூடும் ஏறி இருக்கு. அப்போ அவன் அதோட ப்ரைஸ் ஏற்றுவான். இப்போ எல்பிஜியோட நம்ம லேண்ட் ஆஃப் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சைடு க்ரூடு ப்ரைஸும் கவர்மெண்ட் அந்த லாஸை பேர் பண்ணும், இங்கேருந்து பேர் பண்ணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். கவர்மெண்ட் டெஃபினட்டாக 2 months இதே மாதிரி போச்சுன்னா தெர் வில் பி எ ப்ராப்ளம். அப்பார்ட் ஃப்ரம் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ்லாம் நார்மலாக மார்ச் எண்டில் வந்து தே வில் பி க்ளோசிங், தே வில் ஷட் தஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி. இப்போ அவங்களோட இந்த கன்சம்ஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவங்களாம் April 1st ஸ்டார்ட் பண்ணால் அவங்களும் எல்பிஜி ரிலேட்டட் கன்சம்ஷன் இருக்கும். இப்போ எல்பிஜி இஸ் கோயிங் பி லிட்டில் சேலஞ்ச் ஃபார் பீப்புள். அண்ட் இது அதோட இம்பாக்ட் கிராஜுவலாக எக்கானமியில் தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் சஃபர் ஆகிறாங்க. ஸோ அதனால நீங்கள் ப்ராப்ளி ஃபுட்டை குறைக்கலாம், இல்லை ஃபுட்டோட காஸ்ட் ஏற்றலாம். அவனுக்கு சிலிண்டர் கிடைக்கலன்னு வச்சு எங்கே வாங்குவாங்க? அன்அஃபிஷியல் மார்க்கெட்டில் தான் போய் வாங்குவாங்க. அப்போ அவனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுமா? அப்போ நைஸாக ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் ஏற்றி விட்ருவான். தோசை 100 ரூபாய் இருக்கிற தோசை 105 ரூபா 110 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை ஷுவராக இருக்க தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வார் கண்டிஷனில் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக போகும். ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதிகமாக இருக்கிறது சான்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டுமே ரொம்ப வாலட்டைலாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு பார்த்தா ஒரு கிராஷை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் கிராஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த வார்னால? இந்த எக்ஸ்டெண்ட் ஆனால் வி ஹேவ் டு லுக். எக்ஸ்டெண்ட் ஆகாமல் போச்சுன்னா இப்போ ஒரு 10 நாள் 15 நாளில் வார் ஸ்டாப் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட் 2-3 டேஸாக நம்ம இந்த வாரோட தன்மையை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நம்பர் ஆஃப் மிசைல் கோயிங் ஃப்ரம் ஈரான், நம்பர் ஆஃப் மிசைல் கம்மிங் ஃப்ரம் இஸ்ரேல் ஹஸ் கம் டவுன், நிறைய குறைஞ்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? ஆர்ம்ஸ் நாமினேஷன் குறைய ஆரம்பிக்குது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி குறைய ஆரம்பித்தாலே 2 கேட்பாங்க. வேணாம், 1 வாரம் நாங்கள் பாஸ் பண்ணுறோம், ஈரான் நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது 1 வாரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, there are lot of news saying that US warships are proceeding from சிங்கப்பூர் வழியாக இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்ம்ஸ்க்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 சாயிலர்ஸ் எல்லாருமே அங்கே போகிறேன்றாங்க. இப்போ இது வந்து அவங்க இன்னைக்கு நைட்டோ நாளைக்கோ போய் அந்த இடத்துல ரீச் ஆகிடணும். அந்த ஸ்ட்ரைட் ஹோம்ஸ்க்கு, இவங்க ஸ்ட்ரீட் ஆஃப் ஹோம்ஸ்க்கு தே ஹேவ் டு ரீச் ஆனால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஈரான் நிறைய அவங்கள தாக்கலாம், ரொம்ப வார் இன்டென்சிட்டி ஆகிடலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் சொல்கிறாங்க 1000 ஷிப்பு அங்கங்கே நிற்கிது. 1000 ஷிப்பு அந்த பெல்ட்டில் நின்றுட்டுருக்கு. 1000+ சொல்கிறாங்க. இப்போ 1000 ஷிப்பை இவங்க யூஎஸ் வந்து பண்ணாங்கன்னா யார் வேணால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை ஆகலாம். மேபி அது இன்னும் 2-3 நாள் கழிச்சு தெரியும். யூஎஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அந்த வார்ஷிப் போயிட்டா எப்படி பிஹேவ் பண்ணுறான், அதை வச்சு நம்மளுக்கு தெரியும். இல்லை இவங்கெல்லாம் வரதுனால ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் ஈரான் பாஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்க. சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸில் ஐ திங்க் நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ மார்க்கெட், சின்ன டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ வார் எக்ஸ்பர்ட், பட் நாட் ஆஃப் நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட் ரிலேட்டட் நம்ம வேணும், நம்ம படிக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம உங்கள் நேரோடு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் ஒரு கிராஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. கோல்டோட விலையுமே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷனால வந்து ரொம்பவே வந்து எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் இந்த சுச்சுவேஷனை எப்படி சரி ஹேண்டில் பண்ணுறது? இந்த நேரங்களில் நீங்கள் இதுக்கு வாருக்கு முன்னாடி என்ன லாஜிக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி, இப்போ நான் Februaryயில் நான் இந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக நான் ஃபீஸ் அக்குமுலேட் பண்ணுறேன். நான் கண்டினியூ பண்ணிட்டேன். நான் ஒன்றுமே பண்ணக்கூடாது. நான் அசட் அலோகேஷனே இல்லை. வர எல்லா பணத்தையும் ஈக்விட்டியில் போட்டு நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நேரத்தில் அசட் அலோகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ அது காப்பாற்றிருக்கோம், இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தோ யூஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒருத்தட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது,
திடீர்னு ஏதோ ரீசனுக்கு வந்துச்சு, நான் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, நீங்கள் இந்த நேரத்தில் ஈக்விட்டி மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சேஃபான விஷயங்கள். வார் என்னென்ன டைரக்ஷன் தெரியாது, மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் அ கிரேட் ஐடியா. வேணா நீங்கள் மார்க்கெட் இறங்கியிருக்கு, நான் கொஞ்சம் பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் ₹100 தான் ₹25 டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் ₹75 உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். வாரோட சுச்சுவேஷன் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் எடுத்துன்னு வரலாம். இப்போ திடீர்னு மார்க்கெட் இன்னும் ஒரு 5-6% இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரோட எக்ஸ்பர்ட்டோட வியூஸ் என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் மே கோ டு 31,000 நிஃப்டி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே 23 நிஃப்டி இருக்குது, இங்கே நான் 31 போச்சுன்னா என்ன எவ்வளோ இருக்கும், 20-30% டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிஃப்டி கோஸ் டு 29, 30 to 31 சொல்கிறாங்க. இன்றைக்கி நிஃப்டி 23 இருக்குது, 10% ஏறினா 2,300. அப்போ அந்த கேப் இருக்குது, ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. அப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷன். அதனால் இப்போ எனக்கு கோல்டு என்ன பண்ணுறது, என் குழந்தை மேரேஜுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் மேரேஜ் குழந்தை சின்ன குழந்தைந்து பண்ணலாம். இப்போ அடுத்த 6 மாதம் 1 வருஷத்தில் என் டாட்டரோட மேரேஜ், சன்னோட மேரேஜ் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஏதோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இறக்கமான சூழ்நிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வார் முடிஞ்சு திருப்பி சுச்சுவேஷன், இப்போ டாலர் டிமாண்ட் இருக்கிறனால தான் கோல்டோட ப்ரைஸ் இறங்குது. அதர்ஸ் பீப்புள் சம் மணி வேணுன்றவங்க கோல்டு நிறைய லாபம் இருக்கவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரி ஆஃப் மக்கள் அங்கே இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கரெக்ஷன் நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க முயற்சி பண்ணணும். எல்லாருமே வந்து மார்க்கெட் கரெக்ஷன் இருக்கும்போது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்டர் ஆகிறதுக்கு கரெக்டான டைம். என்ட்ரதுக்கு டெஃபினட்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கோடி இருந்தால் நீங்கள் இப்படி தான் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மார்க்கெட். சார் நம்ம எப்பயுமே ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, when everybody is fear இன்வெஸ்ட், எவ்ரிபடி இஸ் கிரேட் புக் ப்ராஃபிட். இது மாதிரி தான் மார்க்கெட். அப்போ எவ்ரிபடி பயந்து தானே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தானே தெரியாது. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். பட் என்ட்ரி ஆகும்போது இதோட கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கு, நீங்கள் ஸ்டாக்ஸில் போனால் நிறைய ரிசர்ச் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டாக அப்படி ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்போ ஒரு லார்ஜ் கேப்போ, ஃப்ளெக்ஸி கேப்போ, மல்டி கேப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய இப்போ மிடில் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கிரேஸான ஒரு மனிதர்களை இது ரொம்ப ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ நாளுன்றது அவங்களோட இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் அப்பிட்டேட் எடுக்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற டைப்பு, நான் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன், ஆல்ரெடி மிடில் ஸ்மால் கேப் ஒரு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி சைட்டில் கிளாரிட்டி இல்லாத போது நீங்கள் மொத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் அ கிரேட் ஐடியா. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா, சீப்பாக இருக்கா சார்? இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா பிகாஸ் ப்ரைஸ் ஏர்னிங்கும் ரொம்ப சீப்பாக வரல. இப்போ இதனால இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஏர்னிங்ஸ் அடி வாங்குமா நம்மளுக்கு தெரியல. ஸோ ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஏறி இருந்தால் திருப்பி ரெப்போ ரேட் கட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணனா நிறைய மார்க்கெட்டில் சுச்சுவேஷன் வரும். இப்போ 2-3 சுச்சுவேஷனில் தான் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் டைனமிக்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த குவார்ட்டரில் நிறைய பேரோட ரிசல்ட் பாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் போயிடுச்சு. இப்போ கல்ஃபை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருந்திருக்கோம். இப்போ நீங்கள் இதே ஒரு கண்ட்ரிக்கு நாங்கள் ஐடியே நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸிங் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா வார் அடிக்கி இப்போ நான் ஃபர்தர் எக்ஸ்பென்ஷனுக்காக கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூட நிறுத்தலாம். அப்போ எல்லாரும் உங்களுக்கு ஸ்லோ டவுன் வரதுனால கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு ரிசல்ட் பெட்டராக எல்லாமே போகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. சில செக்டர் பெட்டராக இருக்கலாம், சில செக்டர் பேடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறவங்க அந்த என்ன ரிஸ்க் இருக்குன்னு அதை பார்த்து நம்ம ஸ்டாக் வாங்குறது பெட்டரான விஷயம். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.